எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாக நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு குழப்பம், கன்ஃபியூஷன் எதில் வருது அப்படின்னா, இந்த விஷயம் செய்யலாமா வேண்டாமா, கல்யாணத்தை எடுத்துக்கோங்க, இந்த கல்யாணம் செய்யலாமா வேண்டாமா, அதாவது அந்த மாப்பிள்ளை பொண்ணுக்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்கும், இந்த மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறது. அதே மாதிரி பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா செய்யலாமா வேண்டாமா, இந்த மாதிரி ஒரு டிலேமா, மனசுல ஒரு கன்ஃபியூஷன், ஒரு விஷயத்த செய்யலாமா வேண்டாமா. தடைங்கிறது வேற விஷயம், தடைக்கு நீங்க போக வேண்டிய இடம் பிள்ளையார பற்றி, அது இன்னொரு வீடியோல சொல்லியிருக்கேன். பட் இது ஒரு குழப்பம், ஒரு நிலையான டெசிஷன் எடுக்க முடியல, இதை செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் வேணுமா, எந்த ஒரு விஷயம்னாலும் சரி, நீங்க யாரை வணங்கணும்? முருகர் வழிபாடு. பேசும் கடவுள் முருகர். நிறைய பேர் ஆல்ரெடி ஃபீல் பண்ணியிருப்பீங்க, நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. எந்த ஒரு விஷயத்த செய்யலாமா வேண்டாமா நினைச்சிட்டு உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய முருகர் கோயில் கூட நீங்க போயிட்டு அவரை நின்று கேளுங்க, அதுக்கு உண்டான ரிசல்ட் பின்னாடி வரவர் யாராவது ஒருத்தர் சொல்லிட்டு போவார். பிரசன அடிப்படையில கிளீனா உங்ககிட்ட பேசிட்டு போவார், அதுதான் முருகர். இந்த முருகர் வழிபாடு செவ்வாய் காலையில 6 to 7 இல்லை நைட்டு 8 to 9 பண்ணி பாருங்க, சிறப்பான பலன் கொடுக்கும். வாழ்க்கை வளம் பெறட்டும். வாழ்த்துக்கள். நன்றி.